நேற்றிரவு உலகம் முழுக்க அமைதியாக உறங்கிட்டு இருந்த நேரம், நள்ளிரவு நேரம். நீங்கள் நேசிக்கிற பர்சன் உங்களை விட்டு விலகி இருந்தாலும், தனிமையின் உச்சத்தில் உங்களுக்காக அவங்க கண்ணீர் சிந்தியிருக்காங்க. இது வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்து அழுத அந்த தருணம் இல்லை. தன்னோட ஈகோவாலேயும் பிடிவாதத்தாலேயும் உங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்திட்டாங்க அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் நேற்று அவங்க கண்ணீர் சிந்திருக்காங்க. இத்தனை காலம் அவங்க வந்து மௌனத்தில் உங்களை வதைச்சாங்கன்னா, நேற்று இரவு அவங்க மனசாட்சி உடஞ்சி போய் அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அதிர்ச்சியான ரியலைசேஷன். உங்களை நோக்கி அவங்க எவ்வளோ காதல் வச்சுருக்காங்க, அதாவது உங்கள் மேலே பேஷன், எவ்வளோ ஆழமான காதல் இருக்குது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க துடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நேற்று நைட்டு கிடச்சிருக்கு. இந்த ரியலைசேஷன் கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த தனிமை. மெயினாக இந்த பர்சனுக்கு குற்ற உணர்ச்சி வரதுக்கு காரணம் அவங்க 2 விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு வதந்தி இருந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஆக்சுவலாகவே பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, இந்த விஷயம் அவங்க காதுகளில் படுது. ஸோ இந்த காதலை இழந்துருவோன்ற பயமும் அவங்களுக்கு இருக்குது. இந்த காதலை ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு கொண்டு போகணும்னு துடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நான் பண்ண ட்ராமாலாம் போதும், என் ஈகோலாம் இனிமேல் வேலை செய்யாது, இப்படி ஈகோவாக இருந்தேன் அப்படின்னா இந்த காதலில் கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை இழந்துருவேன். ஏன்னா நீங்கள் காத்துட்ருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, இல்லைனா நீங்கள் வந்து சரி எவ்வளோ நாள் நீங்கள் காத்துட்ருப்பீங்க. இந்த ப்ராக்டிகாலிட்டியாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்கலாம். இது நேற்று நைட்டு நடந்த சம்பவம். இதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், அவங்க வந்து எவ்வளோ தூரம் உங்களை நேசிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் உங்களை அலட்சியப்படுத்தியிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய தவறு. அலட்சியப்படுத்தி அவங்க அனுபவிச்சது ஒன்றுமே இல்லை. டவர் ஷாக்கிங் மூமெண்ட்டு. நேற்று வந்து இது வந்து ஒரு ரியலைசேஷன் நடந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்துட்ருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்களுக்கு இப்போ ஸ்டெபிலிட்டி வேணும், உங்களோட சேர்ந்து ஒரு நிரந்தரமான ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு வேணும். இதுதான் அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இதனால தான் அவங்க கண்ணீர் சிந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டியை நம்பி, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நம்பி பணத்தை நிறைய இழந்திருக்காங்க. அதுவும் ஒரு ஷாக்கிங்கான ரியலைசேஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்களுக்கு. ஓகே, நான் ஏன் இப்படி பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ லாஸ் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, அவங்களோட அதிர்ஷ்ட தேவதை அவங்க கூட இல்லை. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து நடந்தது. இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் இது பொருந்தும்னு சொல்ல முடியாது. பட் இந்த பர்சன் வேகமாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் எ சேரியட் எனர்ஜி. ரொம்ப வேகமாக இருக்க போது அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இனிமேல். பாட்டம்லேயும் சேரியாட் எனர்ஜி. இட்ஸ் லைக் நீங்கள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறப்போது. வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட்டை. உடனே இந்த ரீடிங் பார்த்தோன்னே நீங்கள் நாளைக்கே எதிர்பார்க்காதீங்க. பட் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேக்ரவுண்டில் எனர்ஜெட்டிக்கலான சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்களோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்களுக்கும் நடுவில் இந்த எமோஷனல் கனெக்ஷன் இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, எஸ் நான் கூட நேற்று நைட் சென்ஸ் பண்ணலைன்னா இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் பர்சனோட ஃபஸ்ட் லெட்டரை கமெண்ட்டில் டைப் பண்ணி அந்த எனர்ஜி கிளைம் பண்ணுங்கள். விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களுக்கு இந்த காதல் தான் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்படி உங்களோட ஆசை அப்படின்னா இந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. எமோஷனலாக நீங்கள் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க கூடிய சீக்கிரம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த எம்ப்ரர். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 ஆஃப் சோர்ட்ஸ். 2 விஷயத்தினால இந்த பர்சன் இப்போ அமைதியாக இருக்காங்க. ஒன்று ஃபேமிலி, ஃபாதர் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கவங்க இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. மிஸ் லைக் ஃபேமிலி வந்து யாரோ ஒரு பொலிட்டீஷியனோட சப்போர்ட் எடுக்கிறது, இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே அவங்க மேலே இருக்க ஹையர் அஃபிஷியலை கைக்குள்ளே போட்டு இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண. ஏன்னா ஃபினான்ஷியல் தான், ஸ்டெபிலிட்டி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கனெக்ஷனுக்கு. ஸோ இவங்களை வந்து ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டி விட பார்க்குறாங்க. பட் கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் அதுலேருந்து வெளியில் வருவாங்க நிச்சயம். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஃபாதராக இருந்தாலும் சரி, இது வந்து இந்த பர்சனோட சொந்த ஈகோவாக இருந்தாலும் சரி. இந்த ஈகோனால தான் அவங்க காதல் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஈகோ செத்துடுச்சு ஆல்ரெடி. இட்ஸ் லைக் ஈகோ டெத் இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து 2 ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த பர்சன் உங்களை மீண்டும் அடைய துடிக்கிற இந்த தற்போதைய தவிப்பு, இந்த தீவிர தவிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதனால் இந்த தீவிர தவிப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஓவரால் எனர்ஜி ஐ காண்ட் லிவ் வித்தவுட் யூ. இதுதான் அவங்க இப்போ நினச்சிட்டு இருக்கிற ஓவரால் எனர்ஜி. அவங்களால நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. இந்த ரியலைசேஷன், இந்த பேஷன், ஒரு பற்றி எரியிற அந்த காதல், அது வந்து நேற்று நைட்டு ஆரம்பிச்சிருக்கு. தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தீ வந்து அணையக்கூடிய தீயெல்லாம் கிடையாது. ஸோ இந்த தீயில் அவங்க இறையாக போடுறது அவங்களோட ஈகோ. அது இல்லாமல் யார் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட அந்த கண்ட்ரோல் சுச்சுவேஷன். 5 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சனுக்கு நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா உள் மனசுக்குள்ளே 1000 போராட்டம்.
நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் உங்களை பற்றி நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்காங்க, இல்லைனா மேபி இது ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு ஃபேவராக தான் அது முடிய போகுது. வி ஆர் நாட் த சேம் பீப்புள், வி வேர் பீப்புள் சேஞ்ச் அண்ட் தட்ஸ் ஓகே. நீங்கள் மாதிரி அவங்கள துரத்தலை, அவங்களும் மாதிரி பழைய பர்சன் கிடையாது. இப்போது அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. இதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. உங்களை அடைய துடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நான் மாறிட்டேன், நீயும் வந்து கொஞ்சம் இரு பொறுமையாக, ஐ ஹோப் யூ ஃபைன் ஹாப்பினஸ். இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் வரப்போகிற காலங்களில் அவங்களோட நீங்கள் சந்தோஷத்தை, மேபி பாஸ்டில் இந்த பர்சன் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கல, இல்லைனா வந்து இந்த கனெக்ஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்க மனநிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாமல் அவங்க தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ, ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. இந்த தவிப்புக்கெல்லாம் காரணம் அந்த ரியலைசேஷன். மேபி உங்களை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. நீங்கள் அவங்கள ஐ வில் மேக் திங்ஸ் ரைட் பிட்வீன் அஸ் ஒன் டே. கூடிய சீக்கிரம் உங்களுக்குள்ளே நடந்த விஷயங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டே பாசிட்டிவ், இந்த கனெக்ஷனில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் அடுத்த இந்த செட் ஆஃப் பைல். என்னென்னா, உங்களிடம் அவங்களோட தவறுக்காக மன்னிப்பு கேட்க துடிக்கிற அந்த எனர்ஜி தான். எதனால் இந்த மன்னிப்பு கேட்குறாங்க? ஏஸ் ஆஃப் வான்ஸ். அவங்களுக்கு நல்லாவே தெரியுது பேஷன். ஓ மை காட், தீ எரியுதுன்னு சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ளே ஒரு முட்டை இருக்குது. இது வந்து காதல், இல்லைனா வந்து பேஷன், எது வேணால் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இது ஆசை, உங்களோட சேர்ந்து ஒரு காதல் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு. பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறாங்க? பேஷனேட் லவ், மை ஃபீலிங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. பாஸ்டில் இது வந்து நெகட்டிவாக கிடையாது. ஏன்னா இங்கே பேஷனேட் லவ், வந்து இந்த பர்சன் உங்களை விட்டு விலகி போயிடலாம், வாழ்ந்துடலாம் நீங்கள் இல்லாமல், பிளா 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 அப்படின்னு நடிச்சிருக்கலாம். ஈகோ காரணம். ஐ கான்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. 2 தடவை ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ, ஐ கான்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. இதனால தான் உங்களுக்கு மன்னிப்பு வரப்போகுது. அதாவது நீங்கள் இல்லாத அந்த வேக்வாம், அந்த வாய்ட் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அடியாக இருக்குது. ஐ கீப் கம்பேரிங் அதர்ஸ் டு யூ. இந்த பர்சன் வந்து வேறு யாரையும் ட்ரை பண்ணாமல் அப்படியே ஜென்யூனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர்த்த பார்த்துருக்காங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அப்புறம். இட்ஸ் லைக் ரொமான்டிக் சென்ஸில் பார்த்தாங்களான்னு தெரியாது, பட் பார்த்துருக்காங்க. ஆனால் யாரும் உங்கள் மாதிரி அவங்களோட காதல் தீயை பற்ற வைக்கல. லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் லைக் பேஷனேட் லவ், தட் கெமிஸ்ட்ரி அது எங்கேயுமே இல்லை. நம்மளுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெமிஸ்ட்ரி வந்து எங்கேயுமே நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி. ஐ வில் புட் த லிங்க் டவுன். அந்த ரீடிங்கில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஐம் திங்கிங் அபவுட் காலிங் யூ சூன். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்களை கால் பண்ண போகிறாங்க. எதுக்காக? மன்னிப்பு கேட்டு இந்த கனெக்ஷனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஸ்டே பாசிட்டிவ். ஏன்னா உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கண்ணீர் சிந்திய அந்த எனர்ஜி, இந்த ஒரு ரியலைசேஷன், இந்த கண்ணீர் துளிகள் அவங்க கண்கள்லேருந்து வெளியில் வந்த அந்த நொடி, ஈகோலாம் வந்து உடஞ்சி போய் தகர்ந்து போய் அவங்க தளர்ந்து போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களை அலட்சியப்படுத்தியதுக்காக அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்க போகிற ஒரு முடிவு, ஒரு அதிரடி மாற்றம். ஏன்னா அந்த அதிரடி மாற்றம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட வர முடியாது. அவங்க அந்த அதிரடி மாற்றம் என்னவா இருக்க போகிறது? அவங்க இந்த அனுபவிச்ச அந்த நரக வேதனைக்கு அப்புறம் அவங்க உங்களை தேடி வரப்போகிற அந்த நொடி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற அந்த சர்ப்ரைஸை நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.